ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தாங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு உரிக்கணுன்னா எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி கிலோ கணக்கான பூண்டையும் நிமிஷத்தில் உரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூண்டு நல்லா உதிர்த்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் அவன் இருந்துச்சுன்னா அந்த அவனை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம உதிர்த்து வச்சுருந்த பூண்டை அந்த அவனில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஸோ மூணதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நம்ம அந்த பூண்டை எடுத்துடலாம். ஸோ எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பூண்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வீட்டில் உள்ள துணி பையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூண்டை கொட்டிக்கிடலாம். ஸோ கொட்டி அந்த பையிலெல்லாம் முறுக்கி நம்ம வீட்டில் துணியிலெல்லாம் அடித்து துவைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பையை ஒரு 4-5 வாட்டி நல்லா அடிச்சிங்கன்னா அந்த பூண்டு உள்ள தோல் எல்லாம் செப்பரேட் ஆகும். இந்த ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா பூண்டோட தோலை நிமிஷத்தில் உரிச்சிடலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த பூண்டோட தோல் உரிக்கணும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் வேலைக்கு போகிற லேடிஸ்களுக்குனா இந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டோட தோல் உரிக்கணும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் பூண்டு உரிக்கலாம். ஸோ இந்த சிம்பிள் ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மழை காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ கொடையெல்லாம் ஒரு மூலையில் இருக்கும். ஸோ அந்த கொடையை சேஃபாக வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் பழைய சாக்ஸ்னால் இருக்கும் இல்லைங்களா, அந்த பழைய சாக்ஸில் ஒரு சாக்ஸை எடுத்து அந்த சாக்ஸ்குள்ளே கொடையை வச்சு இந்த மாதிரி கொடையை அந்த சாக்ஸ்குள்ளே வச்சோன்னா கொடைக்கு தேவையான கவர் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், சூப்பரான கவர் ரெடி ஆகிடுச்சு. டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் செய்வோம் இல்லைங்களா, ஸ்நாக்ஸ் செஞ்சு மீதம் உள்ள எண்ணெயை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கசடோடு இருக்கும். இந்த கசடை எப்படி சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீ ஃபில்டர் எடுத்துக்கிடலாம். நம்ம வீட்டில் காட்டன் இருக்கும் இல்லைங்களா, அந்த காட்டன்லாம் கொஞ்சமாக எடுத்துக்கிடலாம். ஸோ அந்த டீ ஃபில்டரில் இந்த மாதிரி காட்டனை வச்சுட்டு நம்ம வீட்டில் உள்ள எண்ணெயை அந்த ஃபில்டரில் ஊற்றி வடிகட்டினீங்கன்னா கசடையெல்லாம் அந்த பஞ்சில் கலெக்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு சுத்தமான எண்ணெய் கிடச்சிடும். பாருங்கள், இப்போ எண்ணெயை ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எண்ணெயை அந்த பஞ்சில் ஊற்றுனீங்கன்னா கசடையெல்லாம் அந்த பஞ்சில் செட்டில் ஆகிரும். நல்ல பியூரான எண்ணெய் அந்த பாத்திரத்தில் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், கசடையெல்லாம் மேலே செட்டில் ஆகிடுச்சு அந்த பஞ்சில். ஸோ கடைசியாக ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த பஞ்சை நல்லா ஃபோல்ட் பண்ணி அதையும் பிழிஞ்சிங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக சுத்தமான எண்ணெய் கிடச்சிரும். ஸோ இது ஒரு சிம்பிள் ஐடியா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸில் ஐஸ் கட்டி மலை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் உள்ள ஐஸை ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃப்ரீசர் பாக்ஸில் உள்ள ஐஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குதுன்ட்டு. ஸோ ஃப்ரீசர் பாக்ஸில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறம் அதில் நம்ம வீட்டில் சால்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி டீ வடிகட்டியில் இந்த மாதிரி சால்ட்டு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இடத்துலையும். அதனால டீ வடிகட்டி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஐஸ் கட்டி மழை போல் சேராது. ஸோ சேர்ந்துருக்கிற ஐஸ் கட்டியெல்லாம் சீக்கிரம் வந்துடும். சிம்பிள் ட்ரிக், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் மிக்ஸி இருக்கும். ஸோ அதோட வயரோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஃபயர் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி சார்ஜர் கேபிளை தூக்கி போடாமல் இந்த மாதிரி மிக்ஸி கேபிளில் சுற்றி
நாட் போட்டு வச்சிங்கன்னா அந்த கேபிள் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஏற்படாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.